சொல்லுங்கன்னு சொல்றது சட்டி இதாக இருக்குதா பாருங்க. கொஞ்சம் அது இப்படி இல்லடி இருடா தீ விடுறதா இரு இரு வச்சிடாத. அது திருப்பி வைக்கணும். பார்த்து வைடா. திருப்பி வைக்கணும். திருப்பி வைக்கணும். இந்த பக்கம் இருடா. நான் பார்த்து நல்லா சுத்திக்கோ. எனக்கு ஒரு சூடு ஏன் எனக்கு வணக்கம் மக்களே, எல்லாம் பட்டாசு வெடிச்சிருப்பீங்க, எல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஒரே ஜாலி ஜும்கானா தான். சூப்பர். இங்கே பாருங்க நம்ம வீட்டில் என்ன செய்யறாங்க பாருங்க. என்ன பண்றீங்க? சிக்கன் சில்லி சிக்கன், நாட்டுக்கோழி வறுவல், சிக்கன். அதாவதுங்க இன்னைக்கு காலையில நம்ம வந்து ஒரு 4 கோழி நாட்டுக்கோழி வெட்டி இருக்கிறோம். அது வீடியோ போட முடியல. அதனாட்டி இப்போ வந்து நம்ம சில்லி செய்கிறோம். நேற்றுல காலையில் இன்னைக்கு தான் நாங்கள் நேற்று பண்ண மாதிரி இருக்காது, மறந்தாச்சு. பரவாயில்ல. இப்போ பாருங்க சில்லி எப்படி வேகுது பார்த்தீங்களா மக்களே? நீங்க என்ன பண்றீங்க? இது பொடி கொஞ்சம் வேட்டி கொஞ்சம் கலந்துருச்சு. வேட்டி கொஞ்சம் கலந்துருச்சு மக்களே. கட்டிக்கிறேன். இல்லை சொல்லிக்கிறேன். நாட்டுக்கோழி ஃப்ரை ஆயிட்டு இருக்கு, சில்லி சிக்கன் ஆயிட்டு இருக்கு. பாருங்க பாருங்க, சில்லி சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. நீ சொல்லுங்கன்னு சொல்றது சட்டி இதாக இருக்குதா பாருங்க. இது வந்து நாட்டுக்கோழி வந்து ஃப்ரைக்காக எங்கே பாருங்க ஃப்ரை பண்ண போகிறோம். அப்படி பசங்க அவங்களுக்கு வீடியோவில் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். நான் இது எங்கள் அண்ணிங்க, இது ஒரு அண்ணி, அது ஒரு அண்ணி, இன்னும் 2-3 அண்ணிகள்லாம் இருக்காங்க. அவங்களால காமிக்க முடியல. கூடி சீக்கிரம் காமிக்கிறேன் நான், சரிங்களா? இப்போ நம்ம
புதுசா வேற அன்னில புதுசு கொடுத்துறீங்களோ? பார்த்துக்கலாம். இப்போ பசங்களை பார்க்குறேங்க. இவர் யாரு தெரியும்? எதுவும் தெரியும் உங்களுக்கு இவரை பார்த்து? ஆமாம், நம்ம மெண்டல். ஆமாம், அதாவது சேது படத்தில் பார்த்துருக்கீங்கல்ல? அவர் தான். சேது படத்தை பார்த்துருக்கீங்களா? அவரே தான். இது நம்ம மருமகம். இது என்ன வெறும் சாப்பாடு? என்ன மருமகம் என்ன பண்ணுது வெறும் சாப்பாட்டில்? அதுக்கு இல்லை, வெறும் சாப்பாட்டில் என்ன மருமகம் என்ன பண்ணுதுன்னு கேளுங்க. இவன் இப்போ தான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கான். பெங்களூரா? சென்னையிலேருந்து. சரிங்கப்பா, போதும் போதும். எனக்கு இப்போ இதுக்கெல்லாம் அப்படியே தெரியும் உங்களுக்கு, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ, சொல்லவே வேண்டாம். சொல்லன்னு நாளைக்கு உங்க உயிரோட விட மாட்டேன். சித்தாக்கு எடுத்துக்கொள்ள வாங்கிக்கலாம். சாப்பிடுங்க, வாங்கிக்கலாம். உண்மைதான். சாப்பிடுங்க. இதுடா என் கேள்வி என்ன பதில்? என் கேள்வி என்ன பதில்? இந்த கேள்விக்கு என்ன பதில்? பார்த்து பார்த்து. சரி சரி வைக்கிறேன். கமுந்தர போகுது. அவன் எதுக்கு ஆவான்? அவன் ஜெல்லு பார்க்கறதுக்கு ஆவான். இதுக்கெல்லாம் பறக்கிறானே. அப்படி வந்துருக்கு. நிறைய சமையல் வீடு அந்த அன்னைக்கு நேரத்துக்கு அடுத்த சமையல் வீடியோ கூட பேசிட்டு சின்ன வரைக்கும் சின்ன வீட்டில் ப்ராடக்ட் வச்சு கோட்டைக்கு எடுத்துருக்கீங்க, வீடியோ எடுத்துருக்கீங்க. ஆமாம், எடுத்தேன். என்னெல்லாம் பண்ணுறானே தெரியல. தங்கா, நம்ம மாற்றி அந்த பக்கம் போயிடலாமா? புகை வருது. புகை வந்து கிளப்புது. உனக்கு எவ்வளோ பட்டாசு வெடிச்சாலும் தீராதா? தீபாவளிக்கு 10 நாளைக்கு முன்னாடி வெடிச்சிட்டு உனக்கு முடிய மாட்டேங்குது.
என்ன தண்ணி பைப்பு வர மாதிரி வருது? மயிலோட ரக்கமா இருக்கு. ஆஞ்சு போச்சு. ஏய் விடு. டீ எப்படி இருந்துச்சுங்களா? ஏய் என்னது? தீபாவளி முடிஞ்சு பட்டாசு வைக்கிறோம். நம்ம எடுத்து வச்சிங்கன்னா நம்ம கார்த்திகை தீபத்துக்கு வைக்கல. ஆனால் பையன் கேட்கவே மாட்டேங்கிறான். என்னதான் பண்ணுறது? எல்லாத்தையும் பிடிச்சி பிடிச்சி போகணும். அது முடிஞ்சது போய் பார்த்தா டீ இருந்துச்சுங்களாங்க? லாபம் இருக்கு. அது மலையில கொட்டு உள்ளது. விதவிதமான புஷ்பம். கையில் பட்டுச்சுன்னு வச்சுக்கோ, சொல்லுன்னு பட்டு. அதான் இந்த பக்கம் வந்துரு. ஏய் மேலே காமிக்காது, கீழே காமி. ஆ
அமைதியா நில்லுமா. கண்ணில் கண்ணில் எங்கேயாவது பட்டு போகுது, பாதுகாப்பு. மேலே கண்ணில் பட்டுருந்தோமே. ரொம்ப பக்கம் காமிக்காத.